எப்படியாச்சும் நீட்டில் நல்ல மார்க் எடுத்துகிட்டு என்னோட ட்ரீம் காலேஜில் போய் உட்காரணும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எனக்கு எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. படித்தது எல்லாமே மறந்த மாதிரி ஒரு ஃபீலாகவும் இருக்குது. என்னன்னு தெரியல, படிக்கும் போதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரம் ஃபுல்லாக. ஆனால் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே டெம்பரவரி தான். இதையும் கடந்து போகும். இந்த டே ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று வந்து லாகே எடுக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ஒரு லாக் எடுத்தால் கன்டினியூ பண்ண முடியல, இன்வால்வ்மெண்ட்டாக பண்ண முடியல. இப்போ ஃபேன் ரொம்ப வேறு சவுண்டு இருக்குதா, பூச்சுரா. பயாலஜி தான் படிக்க போகிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ரேண்டமாக படிப்புன்னு சொல்லிட்டு நான் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் படித்தேன். அடுத்து மாலிகுலர் பேசிஸ் அதெல்லாம் படித்தேன். அப்புறம் எனக்கு சில சாப்டர்ஸ்லாம் படிக்கணும்னு தோணுச்சு, அதையும் நான் சேர்த்து படிச்சுட்டு இருந்தேன். ஏற்கனவே படிச்சுட்டேன், ஆனால் திரும்பி உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். இந்த பேஜ் ஃபுல்லாமே ஏற்கனவே படித்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் படிச்சுட்டேன். இன்னும் தெரியல, படித்ததுலேருந்து இதுவும் சரி பிரின்சிபலும் சரி இன்னும் நான் ரெண்டுக்குமே வந்து கொஸ்டின்ஸே போட்டு பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி படிக்காத மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஒரு வாட்டி தான் கொஸ்டின் போட்டு பார்த்துடலான் இருக்கேன். இன்றைக்கி எப்படியாச்சும் போட்டுடலான் இருக்கேன். படிச்சுட்டே தான் இருக்கேன். ஆனால் இன்னும் நான் இந்த சைடெலாம் முடிக்கணும். பயோடெக்னாலஜி, ஆர்கனிசம் கம்ப்ளீஷன். ஐயோ, டெட்லைன் தாண்டி போய்கிட்டே இருக்குது. எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. பிப்ரவரிக்குள்ளே முடிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முடிக்க முடியலை. முடிச்சிடணும். கெமிஸ்ட்ரிலையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எனக்கு புக் இடத்துல மாடியில் எடுத்து கொஸ்டின் சால்வ் பண்ணவே எனக்கு வந்து சோம்பேறியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி அதில் உடன்பாடே இல்லை. அதனால் நான் ஃபோனில் வந்துட்டு எடுத்து நான் கொஸ்டின்ஸ் கிடைக்கிறதெல்லாம் சால்வ் பண்ணிட்டேன். எனக்கு ஃபோனில் தான் கொஸ்டின் எப்பயுமே சால்வ் பண்ணுறது பிடிச்சி போயிருக்கு. ஆவா, கொஸ்டின்ஸ் போட்டு முடித்தேன். நான் வந்து யூடியூப்ஸில் வந்து அது என்னது போஸ்ட்லாம் போடுவாங்க, அதில் வந்து நான் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தேன். கொஞ்சம் ரிவைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. வீடியோஸ் எதுவும் பார்க்க மாட்டேன் பெருசாக. ஆன்லைனில் வந்துட்டு நிறைய ஆப்ஸ் இருக்குது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் நிறையா அதில் மணி வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பாருங்கள். ஆன்லைன் கிளாஸ் மட்டும் நீங்கள் வேணால் அட்டன் பண்ணுங்கள் காசு கொடுத்தாலும். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு வேணாம், தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்குன்னு. நான் கொஸ்டின்ஸ் ஃபேன் ஓடுது. இப்போ வந்து நான் கொஸ்டின்ஸ் வந்துட்டு போட்டு முடிச்சிட்டேன். சில ஏதோ ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் கிடைக்குது. சரி, இப்போ வந்து நான் டைம் ஆயிடுச்சு, 2 o'clock ஆயிடுச்சு. நான் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு வந்து படிக்கிறேன். சாப்பிட்ட உடனே நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரி தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ உட்காந்து ஒரு சாப்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தான் கரெக்டாக போய்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் திடீர்னு இன்னும் சில சாப்டர்ஸ்லாம் முடிக்காமல் இருக்கேன், இன்னும் தொடாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வந்துடுது. இருந்தாலும் அதெல்லாம் வரதான் செய்யும். உட்காந்து படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ எடுக்க போகிறேன். இங்கே படித்து கொஞ்சம் போர் அடிச்சு போச்சு. அதனால் நான் வந்து வேறு ரூம் போகலான் இருக்கேன். அதே மாதிரி இந்த டேபிள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணணும். Let's go. ஒரு 3 வீக்ஸாக வந்து நான் வீடியோஸே போடல, vlog எதுவும் போடல. நான் இப்போ வந்துட்டு 3 வீக்ஸில் என்ன நடந்துச்சுன்னா ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாரு என்னென்னத்தெல்லாம் படிக்கணுமோ அப்படின்ற ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் அந்த 2 வீக்ஸாக வந்து நான் இங்கே தான் இருந்து படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. திருப்பியும் நான் இங்கே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். எனக்கு தோன்றப்ப நான் வந்துட்டு பிளேஸை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். படிக்கிற இடம் கொஞ்சம் நீட்டாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. இந்த ரூம் அதே மாதிரி இந்த ரூமில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் ரொம்ப. இப்போவே எப்படி இருக்குது, பிப்ரவரி வந்துருச்சு. பிப்ரவரி 1 இன்னைக்கு, பிப்ரவரி 2 இன்னைக்கு எப்படி இருக்குது. ஃபேன் ஆஃபிட்டு வந்துட்டேன். அடுத்து நாங்கள் புக்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த இதெல்லாம் புக்ஸ் தான் இங்கே தான் வச்சுருக்கேன். நான் தேவைப்படும் போது எடுத்துப்பேன். என்ன படிக்க போகிறேன்னா ஃபிசிக்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண போகிறேன். அதனால ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. லைட்டாக தூக்கம் வருது. அதனால நான் வந்து லைட்டாக தூங்கிட்டு வரலாம் இருக்கேன், படிக்கலான்னு இருக்கேன். ஃபிசிக்ஸ் கொஞ்சம் போடும்போதே தூக்கம் வந்துருச்சு. இப்போ தான் நான் வந்து எழுந்திரிச்சேன். திரும்பியும் படிக்கலான்னு இருக்கேன். நான் வந்து
ஃபிசிக்ஸ் தான் படிக்கணும் திரும்பியும். ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தூக்கம் வருது, அதே மாதிரி உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இதாகுது, ஹீட்டாக வேறு ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு கூட சொல்லி தோணும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம உட்காந்து படித்தாகணும். இந்த படித்த இடத்த விட்டு எந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி ட்ரெஸ்ஸையும் மாற்றிட்டேன். நீங்கள் ப்ளூ கலரில் போட்டிருந்தேன், இப்போ நான் இந்த டிஷர்ட்டை மாற்றிட்டேன். அது மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம உட்காந்து படிச்சுட்டே இருக்கணுன்றதுனால நான் உட்காந்து படிச்சுட்டேன். ஏற்கனவே எடுத்த நோட்ஸை திருப்பி எடுத்து படிக்க கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் உட்காந்து படிச்சுட்டே இருந்தேன். படிக்க போர் அடிச்சிச்சுன்னா வேறு கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஈவினிங் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். என்னென்னா பேக்லாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பேக்லாக்ஸில் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். பேக்லாக்ஸ் இருக்குது, சில இதெல்லாம் இருக்குது. இந்த ஆசிலேஷன்ஸு, வேவ்ஸு அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பேக்லாக்ஸு. அதே மாதிரி பேக்லாக்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ மேக்னட்டிசம் வந்து இஎம்ஐலாம் முடித்தேன். அதை நான் வந்து காலையில் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஸ்டின்ஸ் இன்னும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிக்கலை. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து போயிட்டுருக்கு, அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த டயத்தில் வந்துட்டு எல்லாருமே மார்க் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஸ்டின் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏற்கனவே போட்ட கொஸ்டின்ஸு இதெல்லாம் காலையில் உட்காந்து பயோமெடிக்கல்ஸ் அது இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சில டைப் இந்த கார்டியாக் சைக்கிள்லாம் கொஞ்சம் மறந்துருக்குது, அதையும் நான் படிக்கணும் நான் திரும்ப. சரி, இப்போ சார்ஜ் கம்மியாக இருக்குது, நான் வந்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். டேபிள் ரெடி. டேபிள் அசையக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு பண்ணலாம். 5000 घर का चिराग आज मुझे रोशन करके जाना है. அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது இந்த நேச்சுரல் மெத்தட் ஆஃப் பேசுறதுலாம். சரி, வந்துட்டு இதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். திரும்ப படிக்கணும். படித்து 3 days ஆகிடுச்சு. இன்னும் நான் வந்து இந்த லெசனை முடிக்கவே இல்லை. 3 days ஆகுது இந்த லெசன் முடிக்கணும். இப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த லைட்டில் வெளிச்சத்தில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு நான் கீழே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி சேச்சுரேட் ஆகிடுச்சு படிக்கிறது. இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸு. எனக்கு படிக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டேபிளில் உட்காந்து படிக்கிறத விட இது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே உட்காந்து நான் எப்பவுமே படிச்சுக்கிட்டு இருப்பேன், ஃபிசிக்ஸு சம்ஸு போடும்போதெல்லாம். ஆனால் பயாலஜி படிக்கும்போது இந்த இடத்த நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ரூமில் படிப்பேன், இல்லைனா மாடியில் போய் படிப்பேன். நடந்துக்கிட்டே படிக்கிறது தான் மோஸ்ட்லி இருக்கும். நான் படிக்கிற இந்த ரெடாக்ஸ் சம்ஸ் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒன்லி 22 தான் இருக்குது. அந்த ரிலாக்ஸு இந்த பேலன்சிங் பண்ணுற இது அதை எப்படியாச்சும் முடிச்சிடணும். இப்போ இங்கே உட்காந்து முடிச்சிடணும். அது போடுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தயக்கமாகவே இருக்குது. ப்ளஸ் அதை போட்டே ஆகணும். ரொம்ப நாள் வந்து போடாமல் வச்சுருக்கேன். ரியாக்ஷன் பேலன்சிங் மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப நாள் குழப்பிட்டே இருந்துச்சு. ரொம்ப நாள் வந்து ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டேன். அதை தான் இன்றைக்கி வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு 22 கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. அதில் இந்த நைட்டில் நான் வந்து முடிச்சிடலான் இருந்தேன். ஆனால் என்னால் இந்த நைட் முடிக்க முடியல. ஒன்லி 15 சம்ஸ் தான் போட முடிஞ்சு. 90 days கிட்ட தான் இருக்குது. எத்தனை பயமாக இருக்குது. பயம் இருக்கணும். ஒரு இந்த ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறமும் நல்லா போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு டவுனாக ஃபீல் பண்ணுறது, இந்த மாதிரி அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எல்லாருக்கும் தான் இருக்குமா, இல்லை எல்லாருக்கும் தான் இருக்கும்? எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். நான் வச்சுட்டு வந்துட்டேன். வந்தோடனே ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். வந்து ஃபோனை எடுத்து சரி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி விளாக் இதோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்துட்டு வண்டியை நிறுத்திட்டு வீடியோ எடுக்க போகிறேன். அப்போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபோனை தேடிட்டு இருக்கேன், காணோம். பார்த்தா அந்த பெட்ரோல் பங்க்கில் ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னு தான் ஒரு ஞாபகம் இருந்துச்சு.
அந்த பெட்ரோல் பங்கில் நான் போடலை, என் ஃப்ரெண்டு தான் போட்டு விட்டேன். எனக்கு சதன் இந்த வடக்கன் வந்து இருப்பானே அவன் என்ன போட்டு இப்போ போட்டு விட்டுட்டு அப்படியே ஃபோனை ஃபஸ்ட்டு வந்துட்டேன். அங்கேயே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு, ஐயோ 6 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படியோ கிடச்சதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, சில டைம் வந்துட்டு நல்லா படித்து ரிசல்ட்ஸ் ஒழுங்காக வரமாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வந்துடுது. ஆனால் படித்தது தான் மார்க் வரும், ஆனால் இருந்தாலும் ஒரு மாதிரி மார்க் கம்மியாக இருக்குது, ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகுது. சரி, இதெல்லாம் எல்லாருக்கும் வரதான் செய்யும், ஆனால் இதுலேயே நிறுத்திடக்கூடாது. நம்ம என்னென்ன இதில் மிஸ்டேக்ஸ் பண்ணணுன்றதை அனலைஸ் பண்ணணும். லாக் மாதிரி பண்ணாமல் இப்போ வரிசையாக பேசிக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ எங்கே இருக்கேன்னா, எவ்வளோ நேரத்துக்கு எந்த இருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுற மாதிரி சிவகங்கை. சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஒருத்தவங்க. இல்லை ஒன்றும் இல்லை. சரி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இப்போ ஒருத்தவங்க போனாங்க, அவங்க யாருன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க தான். அது என்ன எப்படி சொல்லி உங்களுக்கு புரிகிறேன்னு தெரில. சிவகங்கைக்காரன். சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, கடைசி எங்கே போகிறோம்? சிவகங்கைக்கு போகிறோம். வேலுநாச்சியார் பிறந்த ஊர். எனக்கு தெரியாது வேலுநாச்சியாரோட ஊர். ஆனால் ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தட்.